தொலைக்காட்சியின் வாயிலாக பாடங்களை மிகச் சிறப்பான முறையில் பயின்று கொண்டிருக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இப்ப பார்க்க போறது உயிரியல் மூலக்கூறுகள் அப்படின்ற பாடத்தினுடைய சில துணை பாடப்பகுதிகள் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நியூக்ளிக் அமிலங்களுடைய இயைபு மற்றும் அமைப்பு, டிஎன்ஏ உடைய இரட்டை சுருள் அமைப்பு, ஆர்என்ஏ உடைய மூலக்கூறின் வகைகள், டிஎன்ஏனுடைய ரேகை பதிவு, ஹார்மோன்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது நியூக்ளிக் அமிலம். நியூக்ளிக் அமிலம் அப்படின்றது மரபு தகவல் களஞ்சியமாக செயல்படுது. இந்த நியூக்ளிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய குரோமோசோம் பண்புகளை, மரபு பண்புகளை ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு கடத்த பயன்படுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம அம்மாவோ அப்பாவோ நல்ல கலராக இருப்பாங்க, ஆனால் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது கொஞ்சம் நிறம் குறைவாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பண்புகள் அப்படியே நம்மளுடைய டிஎன்ஏ வழியாக கடத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இதை தான் மரபு பண்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நியூக்ளிக் அமிலத்தில் 2 வகையான நியூக்ளிக் அமிலம் உண்டு. ஒன்று டிஎன்ஏ, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம். இன்னொன்று ஆர்என்ஏ, ரிபோ நியூக்ளிக் அமிலம். இந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய உடலிலும் விலங்குகளுடைய உடலிலும் டிஎன்ஏ இருக்கும். ஆர்என்ஏ தாவரங்களில் காணப்படும். அதுக்கடுத்து நியூக்ளியோடைடுகளுடைய பலப்படி தான் நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எப்படி அமினோ அமிலங்களுடைய தொகுப்பு புரதம் சொல்கிறோமோ, நியூக்ளியோடைடுகளுடைய பலப்படி தான் நியூக்ளிக் அமிலம். இந்த நியூக்ளியோடைடுகளில் நைட்ரஜன் காரம் இருக்கும், பென்டோஸ் சர்க்கரை இருக்கும், பாஸ்பேட் தொகுதி இருக்கும். நியூக்ளியோடைடுகளில் 3 முக்கிய மூலக்கூறுகள் என்னென்ன அப்படின்னா, நைட்ரஜன் காரம், பென்டோஸ் சர்க்கரை, பாஸ்பேட் தொகுதி. இப்போ நைட்ரஜன் காரம் பற்றி பார்த்துருவோம். நியூக்ளிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கார தொகுதிகள் என்னென்னா, பியூரின் காரம், பிரிமிடின் காரம். பியூரின் காரத்தில் எது வரும்னா, அடினைனும் குவானினும் பியூரின் காரம், தையமின், சைட்டாசின், யுரேசில் இதெல்லாம் பிரிமிடின் காரம். இதனுடைய அமைப்பை நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். இந்த பியூரின் காரத்தை பார்க்கும் பொழுது அதில் 4 நைட்ரஜன் இருக்கும். அந்த 4 நைட்ரஜன் தான் அடினைன்லேயும் இருக்கும், குவானைன்லேயும் இருக்கும். இப்போ பியூரின் காரத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். எது பியூரின் காரம் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 நைட்ரஜனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பியூரின் காரத்தில் 4 நைட்ரஜன் இருக்க மாதிரியே அடினைன்லேயும் 4 நைட்ரஜன் இருக்கும், குவானைன்லேயும் 4 நைட்ரஜன் இருக்கும். அதுக்கப்புறம் பிரிமிடின் காரம். பிரிமிடின் காரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வளையத்தில் 2 நைட்ரஜன் இருக்கும். இந்த எதெல்லாம் பிரிமிடின் காரம் அப்படின்னா, தயமின், சைட்டோசின், யுரைசில் இதெல்லாம் பிரிமிடின் காரம். இப்போ டிஎன்ஏவில் தயமினும் சைட்டோசினும் இருக்கும். ஆர்என்ஏவை பொறுத்தவரையும் யுரேசிலும் சைட்டோசின் இது ரெண்டுமே பிரிமிடின் காரமாக இருக்கும். இப்போ பென்டோஸ் சர்க்கரை, இதுவரை நைட்ரஜன் சேர்மங்கள் பற்றி பார்த்தோம். காரத்தில் என்னென்ன நைட்ரஜன் சேர்மங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பென்டோஸ் சர்க்கரை. டிஎன்ஏல 2-டிஆக்சி டி ரிபோஸ் சர்க்கரை இருக்கும். ஆர்என்ஏல டி ரிபோஸ் சர்க்கரை இருக்கும். இந்த ரிபோஸ் சர்க்கரையுடைய அமைப்பு தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரைனா என்ன அப்படின்றத இந்த படத்து மூலம் தெளிவாக பார்க்கலாம். அதாவது 2வது கார்பனில் 2 மூலக்கூறுமே, கார்பனில் இணைஞ்சிருக்கக்கூடிய 2 மூலக்கூறுமே ஹைட்ரஜன். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2-டிஆக்சி. இதனுடைய சுழற்சி பார்த்தீங்க அப்படின்னா கிளிசரால்டிகைடு அடிப்படையாக வச்சு இதனுடைய சுழற்சி கேபிட்டல் டி. ஸோ அதனால் இதனுடைய பேர் என்ன கொடுக்குறாங்கன்னா 2-டிஆக்சி டி ரிபோஸ் சர்க்கரை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆர்என்ஏவை பாருங்கள், 2வது கார்பனில் ஹைட்ரஜனும் OH தொகுதி இணைஞ்சிருக்கும். அதனால் இந்த சர்க்கரைக்கு பேர் என்னென்னா டி ரிபோஸ் சர்க்கரை அப்படின்னு சொல்லி பேர். 5 கார்பன் இருந்தாவே இந்த சர்க்கரைக்கு பேர் ரிபோஸ் சர்க்கரை. நியூக்ளிக் அமிலத்தில் பொதுவாக பென்டா சர்க்கரை தான் அதிகமாக காணப்படும். இப்போ நம்ம பாஸ்பேட் தொகுதி பற்றி பார்ப்போம். இந்த பாஸ்பேட் தொகுதி, இதனுடைய பாஸ்பேட் தொகுதியுடைய அமைப்பு தான் நீங்கள் படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாக பாஸ்பாரிக் அமிலம் நியூக்ளியோடைடோட சேரும் பொழுது நம்மளுக்கு எஸ்டர் பிணைப்பு உருவாகும். இந்த பாஸ்பேட்டை பொறுத்து நியூக்ளியோடைடுகளை நம்ம பொதுவான பெயர்கள் கொடுப்போம். ஒரு பாஸ்பேட் தொகுதி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மோனோ நியூக்ளியோடைடு. 2 பாஸ்பேட் தொகுதி இருந்துச்சு அப்படின்னா டை நியூக்ளியோடைடு. 3 பாஸ்பேட் தொகுதி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரை நியூக்ளியோடைடு. இந்த பாஸ்பேட் நியூக்ளியோடைடுகளோட சேர்ந்து எஸ்டர் பிணைப்பை உருவாக்கும். அதை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த படத்தை நல்லா பாருங்கள். இந்த வேதிவினை பாக்ஸ்பாரிலேற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதில் என்ன அப்படின்னா, ஃபியூரனோஸ் வடிவத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா சர்க்கரை மூலக்கூறு. அந்த சர்க்கரை மூலக்கூறு பாஸ்பாரிக் அமிலத்தோட சேர்ந்து நம்மளுக்கு எஸ்டர் பிணைப்பை உருவாக்குது. இப்போ நீங்கள் வழக்கத்தில் எஸ்டர் பிணைப்பு அப்படின்னா C+O அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. இது பாஸ்பாரிலேற்றம் அப்படின்றனால இதில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் டைஎஸ்டர் பிணைப்புன்றது எது அப்படின்னா
பி டபுள் பாண்ட் ஓ தான் வந்து பாஸ்பேட் எஸ்டர் பிணைப்பு. இந்த பாஸ்பாரிலேற்றம் சர்க்கரை மூலக்கூறில் இருக்கக்கூடிய 5வது கார்பன்லேயும் நடக்கும், 5வது மற்றும் 3வது கார்பன்லேயும் நடக்கும். இப்போ முதல் படம் வந்து பாஸ்போரிலேற்றம் 5வது கார்பனில் நடந்தால் எப்படி எஸ்டர் உருவாகுது அப்படின்றத இந்த முதல் படத்தில் பார்க்கலாம். 2வது படத்தில் பாருங்கள், அதில் பார்க்கும் பொழுது 5வது கார்பனும் பாஸ்பாரிக் அமிலத்தோட வேதிவினையில் எப்படி ஈடுபட்டு இருக்கு, அதே மாதிரி 3வது கார்பனும் பாஸ்பாரிக் அமிலத்தோட வேதிவினையில் எப்படி ஈடுபட்டு பாஸ்பேட் டை பிணைப்பு உருவாயிருக்கு அப்படின்றத இது மூலம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நியூக்ளியோசைடும் நியூக்ளியோடைடும். நியூக்ளியோசைடுகள் எப்படி உருவாகும் அப்படின்னா நைட்ரஜன் காரம். நைட்ரஜன் காரம்ன்றது பியூரின் பிரிமிடின், இது வந்து நைட்ரஜன் காரம். இந்த நைட்ரஜன் காரம் வந்து பெண்டா சர்க்கரையோட சேரும் பொழுது நம்மளுக்கு நியூக்ளியோசைடுகள் உருவாகும். இந்த நியூக்ளியோசைடு கூட பாஸ்பாரிக் அமிலத்தை சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு நியூக்ளியோடைடுகள் உருவாகும். இந்த நியூக்ளியோடைடுகளை நிறைய நியூக்ளியோடைடை சேர்க்கும் பொழுது தான் நம்மளுக்கு பாலி நியூக்ளியோடைடு உருவாகும். இந்த பாலி நியூக்ளியோடைடுகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎன்ஏ உடைய அமைப்பை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டிஎன்ஏ உடைய அமைப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல நிறைய பேர் ரிசர்ச் பண்ணாங்க, நிறைய பேர் ஆய்வுகள் செஞ்சாங்க. ஆனால் ஃப்ராங்க்லின் மற்றும் மாரிஸ் வில்கின்சன் அதோடைய அமைப்பு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ் கதிர் விளிம்பு முறையை பயன்படுத்தினாங்க. இது மூலம் ஏதாவது ஒரு மூலக்கூறுலேருந்து டிஎன்ஏவை பிரித்து எடுத்து எக்ஸ் கதிர் அந்த மூலக்கூறு வழியாக செலுத்தும் பொழுது அவங்களுக்கு எக்ஸ் கதிர் விளிம்பு வரைபடம் நீங்கள் படத்தில் காமிச்ச மாதிரி படத்தில் பார்க்குற மாதிரி கிடச்சிச்சு. இந்த விளிம்பு வரைபடத்துலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதனுடைய மையப்பகுதியில் எக்ஸ் அப்படின்ற குறியீடு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மையப்பகுதியில் இருக்கிறது உட்கரு திரள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டார்க்காக பிளாக் கலராக இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்கன்னா காரங்கள் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்க்லின் அண்ட் மாரிஸ் வில்லிங்சன் வந்து நோட் பண்ணி இந்த எக்ஸ் கதிர் விளிம்பு வளைவு படத்தை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் வந்து டிஎன்ஏவுடைய முப்பரிமாண அமைப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆய்வில் ஈடுபட்டவங்க வாட்சன் கிரீக். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎன்ஏன்றது ஓரிலை அமைப்புடையது இல்லை, ஒரே அச்சை மையமாக வச்சு 2 இலைகள் சுழல்ற மாதிரி உருவான அமைப்பு தான் வந்து டிஎன்ஏ அப்படின்னு வாட்சன் கிரீக் சொல்கிறாங்க. இவங்களுடைய கருத்துக்களை நம்ம இதில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏவுடைய அமைப்பு அவங்க வாட்சன் கிரீக் கொடுக்கக்கூடிய டிஎன்ஏ அமைப்பு தான் இந்த படத்தில் இருக்குது. இதில் அந்த பட்டையாக வரக்கூடிய அந்த பார்டர்ல எல்லாம் என்ன இருக்குன்னா பென்டோஸ் சர்க்கரையும் பாஸ்பேட் தொகுதியும் இருக்குது. இந்த பென்டோஸ் சர்க்கரையும் பாஸ்பேட் தொகுதியும் நீரை விரும்பக்கூடிய பகுதிகள். ஸோ 2 நீர் விரும்பக்கூடிய பகுதிகளுக்கு இடையில என்ன இருக்குது அப்படின்னா நைட்ரஜன் காரங்கள் இருக்குது. இந்த நைட்ரஜன் காரம் எப்படி சேர்ந்துருக்கும் அப்படின்னா அடினைன் தயமின் கூட ஹைட்ரஜன் இரட்டை பிணைப்பு உருவாக்கியிருக்கும். அந்த இரட்டை பிணைப்புன்றது நார்மலான இரட்டை பிணைப்பு இல்லை, ஹைட்ரஜன் இரட்டை பிணைப்பை உருவாக்கியிருக்கும். குவானைன் சைட்டாசின் கூட 3 ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்கியிருக்கும். இந்த படத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ உடைய முக்கியமான நிலைப்புத்தன்மைக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹைட்ரஜன் பிணைப்பு, இன்னொன்று வந்து கார அடுக்குகள். கார அடுக்குகள் அப்படின்றது எதை குறிக்குன்னா அடினைன் தைமினோட சேர்ந்துருக்கிறது, குவானைன் சைட்டாசினோட சேர்ந்துருக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார அடுக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த 2 கார அடுக்குகளுக்கு இடைப்பட்ட அந்த தொலைவு என்னன்னா 0.34 நானோமீட்டர். அதே மாதிரி ஒரு சுருள்லேருந்து இன்னொரு சுருளுக்கு இடைப்பட்ட கார அடுக்குகளுக்கு இடைப்பட்ட தொலைவு என்னன்னா 3.4 நானோமீட்டர். இதில் உங்களுக்கு தெளிவாக என்ன தெரியணும் அப்படின்னா அந்த 2 பார்டருமே டிஎன்ஏல இருக்கக்கூடிய 2 பார்டருமே என்னன்னா பென்டோஸ் சர்க்கரை பாஸ்பேட் தொகுதி இணைஞ்சு உருவான பிணைப்புகள் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரேட் காரங்கள், நைட்ரேட் காரமான அடினைன் தைமினில் எப்படி 2 ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாது அப்படின்னு இந்த படத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி சைட்டாசின் குவானைனில் 3 ஹைட்ரஜன் பிணைப்பு எப்படி உருவாது அப்படின்றத இந்த படம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆர்என்ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்ஏனா எங்கே இருக்கும், அதே மாதிரி அதனுடைய வகைப்பாடு என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆர்என்ஏ வந்து சைட்டோபிளாசத்தில் உட்கரு திரளில் ரிபோசோமில் ஆர்என்ஏ இருக்கும். எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா உட்கரு திரள்லையும் ரிபோசோம்லேயும் தான் ஆர்என்ஏ வந்து அதிகமாக இருக்கும். இதனுடைய அமைப்பு மற்றும் செயல்பாட்டின் அடிப்படையில் ஆர்என்ஏவை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ரிபோசோம் ஆர்என்ஏ, தூது ஆர்என்ஏ, இடமாற்று ஆர்என்ஏ. ரிபோசோம் ஆர்என்ஏவை ஆங்கிலத்தில் ஆர்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தூது ஆர்என்ஏவை எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இடமாற்று ஆர்என்ஏவை டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரிபோசோம் ஆர்என்ஏ பற்றி பார்ப்போம். ரிபோசோம் ஆர்என்ஏ பார்த்தீங்க அப்படின்னா உட்கரு திரள்லையும் ரிபோசோம்லேயும் அதிகமாக இருக்கும். இந்த ரிபோசோம் ஆர்என்ஏல 60% ஆர்என்ஏ இருக்கும், 40% புரதம் இருக்கும். இது வந்து ரிபோசோம்களுடைய புரத தொகுப்பில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஆர்என்ஏ. அடுத்து நம்ம
tRNA பற்றி பார்ப்போம். இருக்கிற RNA இருக்கிற நியூக்ளிக் அமில மூலக்கூறுகள்லேயே மிக குறைவான எடையுடைய மூலக்கூறு என்ன அப்படின்னா இந்த tRNA தான். இதில் ஒரு இலையில் 73லிருந்து 94 நியூக்ளியோடைடு பிணைப்புகள் இருக்கும். இந்த tRNA வேலை என்னன்னா ரிபோசோமில் புரத தொகுப்பு நடக்கும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் எல்லாத்தையும் இந்த புரத தொகுப்புக்கு எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த tRNA முக்கிய பணி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தூது RNA. இந்த தூது RNA பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம உடம்புல குறைவான அளவு காணப்படக்கூடிய நியூக்ளிக் அமிலம் தான் இந்த mRNA. இதனுடைய வாழ்நாள் காலம் ரொம்ப குறைவு. இது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா DNA தொகுக்கப்படும் பொழுது அந்த DNA தொகுப்பில் தான் இந்த mRNA உற்பத்தி ஆகும். அந்த செயல்முறைக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா மரபு படியெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த tRNA முக்கிய வேலை என்னன்னா ரிபோசோமில் புரத தொகுப்பு நிகழும் பொழுது மரபு பண்புகளை கடத்தக்கூடிய சில வகையான ஜீன்களை டிஎன்ஏவிலிருந்து எடுத்துகிட்டு ரிபோசோம் புரத தொகுப்பு கொடுக்கறது தான் இந்த mRNA முக்கிய பணி. அதுக்கடுத்து நம்ம டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் இடையே உள்ள வேறுபாடு பார்க்க போகிறோம். அதாவது இது ரொம்ப முக்கியமாக 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ போன எக்ஸாமில் கூட கேட்டாங்க. இப்போ டிஎன்ஏ பற்றி பார்த்துருவோம். டிஎன்ஏ எங்கே இருக்கும்னா உட்கரு மைட்டோகாண்ட்ரியா பசங்கணிக்கத்தில் இருக்கும். டிஎன்ஏனா டிஆக்சி ரிபோ சர்க்கரை. டிஎன்ஏவில் இரட்டை ஹைட்ரஜன் பிணைப்பு அடினைனுக்கும் தயமினுக்கு இடையில் இருக்கும். அதே மாதிரி குவானைனுக்கும் சைட்டோசினுக்கு இடையில் 3 ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கும். டிஎன்ஏ அப்படின்றது 2 இலைகளாக உருவாக்கப்பட்டது, 2 இலைகளால் ஆனது. இதனுடைய வாழ்நாள் ரொம்ப அதிகம், இதனுடைய நிலைப்புத்தன்மையும் அதிகம். இந்த டிஎன்ஏ தானாக இரட்டிப்படையும். இப்போ ஆர்என்ஏ பார்ப்போம். ஆர்என்ஏ சைட்டோபிளாசத்துலேயும் உட்கருத்திலையும் ரிபோசோம்லேயும் இருக்கும். ஆர்என்ஏ அப்படின்னா ரிபோஸ் சர்க்கரை. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அடினைனுக்கும் யுராசிலுக்கும் இடையில் 2 ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கும். குவானைன் சைட்டாசின் இடையில 3 ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கும். ஆர்என்ஏ ஒற்றை இலைகளாக ஆக்கப்பட்டுள்ளதாக இருக்கும். இதோடைய வாழ்நாள் ரொம்ப குறைவு, அதனால் நிலைப்புத்தன்மையும் குறையுது. இது இரட்டிப்படையாது. டிஎன்ஏ மாதிரி இது இரட்டிப்படையாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏ ரேகைப்பதிவு. அதாவது ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருந்த கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நடைமுறையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் டிஎன்ஏ ரேகைப்பதிவு அப்படின்றது. இப்போ நம்ம டிஎன்ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் டிஎன்ஏனாலும் சரி, என் டிஎன்ஏனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் டிஎன்ஏனாலும் சரி 99% ஜீன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். 99.9% ஜீன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். 0.1% ஜீன் தான் வேரி ஆகும். அந்த 0.1% ஜீன் வேரி ஆகிற ஜீனை வச்சு தான் ஒரு மனிதனுடைய தனித்துவத்தையும் தனித்திறமைகளையும் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இருக்கக்கூடிய ஜீன்களில் எல்லாத்துலேயும் 1.2% தான் வேலை செய்கிற ஜீனாக இருக்கும், ஒர்க் பண்ணுற ஜீனாக இருக்கும். மீது இருக்க எல்லா ஜீனும் பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித உயிர் வேதிவினைகள்லையும் ஈடுபடாதனால அந்த ஜீன்களுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா ஜங்க் ஜீன் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஜீன்கள் தான் பார்த்தீங்கன்னா பொதுவாக டிஎன்ஏ மரபு கடத்தலுக்கு அதிகமாக பயன்படக்கூடிய ஜீன்கள் இந்த ஜீன்கள் தான் மரபு கடத்தலுக்கு அதிகமாக பயன்படுது. ஒரு டிஎன்ஏ மரபு பண்புகளை கடத்தும் பொழுது இந்த ஜீன்களை தான் மெயினாக ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்துது. ஓகே, இந்த ஜீன்களை வச்சு தான் நம்ம தனித்துவத்தையும் அறிஞ்சிக்க முடியும், கொலை குற்றவாளிகளையும் அறிஞ்சிக்க முடியும். இந்த ப்ராசஸ் எப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த டிஎன்ஏ ரேகைப்பதிவு முறையை பற்றி பார்ப்போம். இப்போ ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவங்க ஒரு 3 பேரை கொலை குற்றவாளியாக சந்தேகப்படுறாங்க அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த 3 பேரில் யார் அந்த கொலையை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ரேகை பதிவு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ கொலை செய்யப்பட்டவருடைய அந்த முடி, நகம், ரத்தம் இதிலிருந்து அவங்க நியூக்ளிக் அமிலத்தை எடுப்பாங்க. அந்த நியூக்ளிக் அமிலத்திலேருந்து டிஎன்ஏவை எடுப்பாங்க. அந்த டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய ஜீன்களை கோடான்கள் அடிப்படையில் சின்ன 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 துண்டாக கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி அதை ஜெல் மாதிரி இருக்க பிளேட்டில் மேலே அந்த ஜீன்களை ஃபுல்லாக ஜெல் மாதிரி இருக்க பிளேட்டில் கொட்டி வைப்பாங்க. அந்த ஜெல் மாதிரி இருக்க பிளேட்ஸ் எது கூட இணைஞ்சிருக்கும் அப்படின்னா ஒரு பேட்டரியோட இணைஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன பயன்படுத்துவாங்கன்னா மின்முனை கவர்ச்சி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவாங்க. அந்த பேட்டரியின் வழியாக மின்சாரத்தை செலுத்தி அந்த ஜெல்லில் இருக்கக்கூடிய பகுதி பொருள் என்ன அப்படின்னா பாஸ்பேட், அதாவது எதிர்மின் சுமை கொண்ட அயனிகள். பேட்டரி வழியாக மின்சாரத்தை செலுத்தும் பொழுது அந்த எதிர்மின் சுமை கொண்ட அயனிகள் ஜெல்லில் மெதுவாக நகர ஆரம்பிக்கும். ஜெல் இருக்கக்கூடிய பிளேட்டில் மெதுவாக நகர ஆரம்பிக்கும். அதை தான் நான் உங்களுக்கு கோடுகளாக கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஜெல் இருக்கக்கூடிய பிளேட்டை எடுத்து HClஐயும் சோடியம் ஹைட்ராக்சைடையும் வச்சு நல்லா கழுவும் பொழுது இரட்டை இலையுடைய டிஎன்ஏ ஒற்றை இலையுடைய டிஎன்ஏவாக மாறிடும்.
அதை இந்த படத்தில் பார்க்கலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இரட்டை இலையுடைய டிஎன்ஏவை ஒற்றை இலையுடைய டிஎன்ஏவாக மாற்றிட்டாங்க. மாற்றினதுக்கப்புறம் அதோட செல்லுலோ நைட்ரேட் அல்லது நைட்ரோ செல்லுலோஸ் அப்படின்றத அந்த ஒற்றை இலைக்கு மேல் பகுதியில் வச்சுட்டு அந்த ஒற்றை இலைக்கு கீழ் பகுதியில் வந்து பஞ்சை வச்சுருப்பாங்க. இந்த மொத்த அமைப்பையும் தூக்கி எதில் வச்சுருப்பாங்க அப்படின்னா தாங்கல் கரைசலுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ என்ன நடக்கும்னா தாங்கல் கரைசல் மெதுவாக பஞ்சு வழியாக நைட்ரோ செல்லுலஸ்க்கு மூவ் ஆகும். அந்த தாங்கல் கரைசல் மூவ் ஆகும் பொழுது ஒற்றை இலையில் இருக்கக்கூடிய எதிர்மின் சுமையுடைய அயனிகள் நைட்ரோ செல்லுலோஸ் மேலே அப்படியே படிய ஆரம்பிக்கும். இப்போ இது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஃபிலிம் ரோல் மாதிரி இருக்கும். இந்த நைட்ரோ செல்லுலோஸ் வந்து ஃபிலிம் ரோல் மாதிரி இருக்கும். இந்த நைட்ரோ செல்லுலோஸை எடுத்துட்டு நம்மளுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், இது வந்து இரட்டை இலையிலேருந்து டிஎன்ஏ இரட்டை இலையிலேருந்து ஒற்றை இலையாக ஆயிடுச்சு. அந்த ஒற்றை இலை தான் வந்து நைட்ரோ செல்லுலோஸில் இருக்கும். இப்போ நைட்ரோ செல்லுலோஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கோடான்ஸ் மட்டும்தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா CA அப்படின்னு நைட்ரோ செல்லுலோஸில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதிர்வீச்சு தன்மையுடைய GT அப்படின்ற ஒரு கோடான இருக்கக்கூடிய ஒரு பொருளை சேர்ப்பாங்க. சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், அடினைன் தைமின் கூட தான் சேரும், சைட்டாசின் குவானைன் கூட தான் சேரும். அது மாதிரி கரெக்டாக அந்த கோடான்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று பொருந்தி வர்ற இடத்துல மட்டும் நம்மளுக்கு டார்க்காக லைன்ஸ் கிடைக்கும். அதை நம்ம இந்த பிளேட்டில் பார்க்கலாம். 2 டபுள் கலர்ஸாக அதை வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த 2 டபுள் கலர்ஸில் ஒன்று வந்து நைட்ரோ செல்லுலோஸ்லேருந்து கிடைச்சது, இன்னொன்று வந்து கதிர்வீச்சு தன்மை வாய்ந்த ஒரு பிளேட்லேருந்து நம்மளுக்கு கிடைச்சது. இந்த கதிர்வீச்சு தன்மை வாய்ந்த தட்டை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு போய் எதில் வச்சு பார்ப்போம் அப்படின்னா எக்ஸ்ரே மூலமாக பார்ப்போம். எக்ஸ்ரே மூலமாக பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கதிர்வீச்சு தன்மையுடைய பொருள் சேர்த்துருக்கனால கதிர்வீச்சு தன்மையுடைய பொருள் மட்டும்தான் எக்ஸ்ரேயில் நம்மளுக்கு தெரியும். அதான் இந்த 2 கோடு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து இப்போ கொலை செய்யப்பட்டவருடைய டிஎன்ஏ ரேகை பதிவுன்றது இதுதான். இதே மாதிரி கொலையாளியுடைய டிஎன்ஏ ரேகை பதிவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த 3 பேரில் யாருக்கு கொலையாளியுடைய ரேகை பதிவு இது மாதிரி இருக்கோ அவங்க தான் வந்து கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாம். இதுதான் வந்து டிஎன்ஏ ரேகை பதிவு எப்படி குற்றவியல் செயல்முறைகளுக்கு பயன்படுது அப்படின்றத இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நியூக்ளிக் அமிலத்துடைய உயிரியல் செயல்பாடுகள். இந்த நியூக்ளிக் அமிலம் வந்து மிகச்சிறந்த ஆற்றல் கடத்தியாக செயல்படுது. எடுத்துக்காட்டாக வந்து அடினைன் ட்ரைபாஸ்பேட்டில் இந்த நியூக்ளிக் அமிலம் முக்கியமான செயல்பாட்டில் ஈடுபடுது. அடினோன் ட்ரைபாஸ்பேட் வந்து ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு நொதி. அதுக்கப்புறம் வந்து நியூக்ளிக் அமிலம் இணை நொதியாக செயல்படுறத இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளிக் அமிலம் வந்து வேதியியல் தூதுவர்களாகவும் செயல்படும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அடினைன் மோனோபாஸ்பேட், அதே மாதிரி சைக்ளிக் அடினைன் மோனோபாஸ்பேட் இதெல்லாம் வந்து இந்த நியூக்ளிக் அமிலம் எல்லாம் வேதியியல் தூதுவர்களாகவும் செயல்படுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹார்மோன்கள். ஹார்மோன்கள் அப்படின்னு என்னென்னா ஹார்மோன் வந்து திசுவால் சுரக்கப்பட்டு இரத்த ஓட்டத்தில் கலக்கக்கூடிய ஒரு கரிம சேர்மத்துக்கு பேர் தான் என்னென்னா ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லி பேர். இது செயல்படுற தூரத்தின் அளவை அடிப்படையாக வச்சு ஹார்மோன்களை 3 வகையாக பிரிக்கிறோம். எண்டோகிரைன் ஹார்மோன், பாராகிரைன் ஹார்மோன், ஆட்டோகிரைன் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிக்கிறோம். இப்போ எண்டோகிரைன் ஹார்மோன் அப்படின்னா என்னென்னா சுரக்கப்படக்கூடிய செல்லிலிருந்து அந்த ஹார்மோன் எந்த செல்லை சுரக்குதோ அந்த சுரக்கப்படக்கூடிய செல்லிலிருந்து மிக தொலைவில் இருக்க செல் மீது இந்த ஹார்மோன் செயல்படும். அதுதான் வந்து எண்டோகிரைன் ஹார்மோன். எடுத்துக்காட்டாக இன்சுலின் இதெல்லாம் வந்து எண்டோகிரைன் ஹார்மோனுக்கு எடுத்துக்காட்டு. பாராகிரைன் ஹார்மோன் அப்படின்னா என்னென்னா சுரக்கப்படக்கூடிய இந்த ஹார்மோன் சுரக்கப்படக்கூடிய செல்லிலிருந்து பக்கத்து செல் மேலே இந்த ஹார்மோன் செயல்படும். அதுக்கு பேர் தான் வந்து பாராகிரைன் ஹார்மோன். எடுத்துக்காட்டு வந்து இன்டர்லீக்கின் 1. ஆட்டோகிரைன் ஹார்மோன், இந்த ஹார்மோன் வந்து சுரக்கப்படக்கூடிய செல்லுக்கு மேலேயே செயல்படும். எந்த செல்லில் இந்த ஹார்மோன் சுரக்குதோ அந்த செல்லுக்கு மேலேயே இந்த ஹார்மோன் செயல்பட ஆரம்பிக்கும். எடுத்துக்காட்டு இன்டர்லிக்யூன் 2. நம்ம இந்த பாடப்பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளிக் அமிலம் பற்றி பார்த்தோம். 2 வகையான நியூக்ளிக் அமிலம் இருக்குது. ஒன்று வந்து டிஎன்ஏ, இன்னொன்று வந்து ஆர்என்ஏ. இப்போ இந்த டிஎன்ஏலையோ இல்லை ஆர்என்ஏ என்ற அந்த நியூக்ளிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள் என்ன அப்படின்னா நைட்ரஜன் காரம், பென்டோஸ் சர்க்கரை, பாஸ்பேட் தொகுதி இருக்குது. நைட்ரஜன் காரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 2 வகையான நைட்ரஜன் காரம் வந்து நியூக்ளிக் அமிலத்தில் இருக்குது. ஒன்று வந்து பியூரின், பிரிமிடின். எதெல்லாம் பியூரின் அப்படின்னா அடினைனும் குவானைனும் பியூரின் காரம், சைட்டாசின், தயமின், யுரேசில் இதெல்லாம் வந்து பிரிமிடின் காரம். அதுக்கப்புறம் வந்து பென்டோஸ் சர்க்கரையை பற்றி பார்த்தோம். பென்டோஸ் சர்க்கரை அப்படின்னா என்னென்னா
டிஎன்ஏல இருக்கக்கூடிய பென்டோஸ் சர்க்கரை வந்து 2-டிஆக்சி டி ரிபோஸ் சர்க்கரை, ஆர்என்ஏல இருக்கக்கூடிய பென்டோஸ் சர்க்கரை வந்து டிஆக்சி டி ரிபோஸ் சர்க்கரை. பென்டோஸ் சர்க்கரையில பிணைப்புகள் எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 2-டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரை அப்படின்னு என்னன்னா 2வது கார்பன்ல ஓகஸ் தொகுதி இருக்க வேண்டிய இடத்துல ஹைட்ரஜன் தொகுதியே இருக்கனால தான் அதை வந்து 2-டிஆக்சி டி ரிபோஸ் சர்க்கரை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆர்என்ஏல நார்மலா இருக்கிற மாதிரியே 2வது கார்பன்ல ஹைட்ரஜனும் ஓகச்சும் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பாஸ்பேட் தொகுதி. அந்த பாஸ்பேட் தொகுதி எதுல இருந்து வருதுன்னா பாஸ்பாரிக் அமிலத்துல இருந்து வருதுன்னு பார்த்தோம். பாஸ்பாரிக் அமிலத்தை நியூக்ளியோடைடோட சேர்க்கும் பொழுது பாஸ்பேட் டைஎஸ்டர் பிணைப்பு, பாஸ்பேட் மோனோஎஸ்டர் பிணைப்பு உருவாகுது. இந்த பாஸ்பேட்டின் அடிப்படையில் நியூக்ளியோடைடை 3ஆ பிரிச்சோம். ஒரு பாஸ்பேட் தொகுதி இருந்தா மோனோ நியூக்ளியோடைட், 2 பாஸ்பேட் தொகுதி இருந்தா டை நியூக்ளியோடைட், 3 பாஸ்பேட் தொகுதி இருந்தா ட்ரை நியூக்ளியோடைட். அதுக்கப்புறம் பாஸ்பாரிலேட்ரம் பத்தி பார்த்தோம். பாஸ்பாரிலேட்ரம் அப்படின்றது என்னன்னா எஸ்டர் பிணைப்பு, பாஸ்பேட் எஸ்டர் பிணைப்பு உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்து பாஸ்பாரிலேட்ரம். இதுல எது ஈடுபடுதுன்னா பென்டா சர்க்கரையும் பாஸ்பாரிக் ஆசிட்டும் ஈடுபடுது. அதுக்கடுத்து நியூக்ளியோசைடுகள் மற்றும் நியூக்ளியோடைடுகள் பத்தி பார்த்தோம். நியூக்ளியோசைடு அப்படின்றது நைட்ரஜன் காரமும் பென்டா சர்க்கரையும் சேர்ந்தா நியூக்ளியோசைடு. இதே நியூக்ளியோசைடும் பாஸ்பாரிக் அமிலமும் சேர்ந்தா அதுக்கு பேர் நியூக்ளியோடைடு. நிறைய நியூக்ளியோடைடு சேர்ந்துச்சு அப்படின்னா பாலி நியூக்ளியோடைடு உருவாது. பாலி நியூக்ளியோடைடு தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து பிராங்க்லின் மற்றும் மாரிஸ் வில்கின்சன் டிஎன்ஏ உடைய அமைப்பை எப்படி விளிம்பு விளைவு சோதனை மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து டிஎன்ஏ உடைய அமைப்பை வாட்சன் கிரிக் சோதனை மூலமாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இவங்களுடைய சோதனை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வாட்சன் கிரிக் உருவாக்கிய இரட்டை சுருள் மாதிரியினுடைய அமைப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த இரட்டை சுருள் டிஎன்ஏ எப்படி உருவாகுதுன்னா 2 ஓரிழைய டிஎன்ஏக்கள் இணையறனால இந்த இரட்டை சுருள் டிஎன்ஏ உருவாகுது. அந்த இரட்டை சுருள் டிஎன்ஏல இருந்து ஒரு சுற்று மட்டும் எடுத்து அந்த ஒரு சுற்றுல என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த காணொளி வாயிலா நம்ம பார்ப்போம். இந்த ஒரு சுற்றுல பார்த்தீங்க அப்படின்னா 10 நியூக்ளியோடைடு இருக்கும். அதை தான் வந்து அவங்க வரிசையா ரெட் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர், ரெட் கலர், கிரீன் கலர் அப்படின்னு சொல்லி வரிசையா நம்மளுக்கு இந்த மாதிரி கலரா காமிச்சிட்டு இருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் எதை சொல்லுது அப்படின்னா டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரையை சொல்லுது. இது ஒரு பென்டா சர்க்கரை. அதுக்கடுத்து வந்து நைட்ரஜன் காரங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. நைட்ரஜன் காரம் அப்படின்றது பியூரின் பிரிமிடின். இந்த மஞ்சள் கலரா இருக்கிறது என்னன்னா பாஸ்போ டைஎஸ்டர் பிணைப்பு. ஸோ டிஎன்ஏ வந்து எதிர்மின் சுமையிடதா இருக்கிறதுக்கு காரணம் இந்த பாஸ்போ டைஎஸ்டர் பிணைப்பு தான். இந்த பாஸ்போ டைஎஸ்டர் பிணைப்பு வந்து பென்டாஸ் சர்க்கரையில் இருக்கக்கூடிய 5வது கார்பனும் 3வது கார்பனும் பாஸ்பாரிக் அமிலத்து கூட வேதிவினையில ஈடுபடுறதுனால தான் பாஸ்போ டைஎஸ்டர் பிணைப்பு வந்து உருவாகுது. அதை தான் நம்ம படத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேல இருக்கக்கூடிய டிஎன்ஏல 5 to 3 இருக்கக்கூடிய டைஎஸ்டர் பிணைப்பு வந்து காமிச்சிருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய டிஎன்ஏல இந்த பிணைப்பு வந்து அப்படியே ரிவர்ஸா இருக்கும். 5 to 3 அப்படின்னு கீழே இருக்கும். ஸோ இவங்க வந்து நைட்ரஜன் காரம் அப்படின்றது பியூரின் பிரிமிடின்றது நைட்ரஜன் காரம். இதுல குவானைன் சைட்டாசின் இடையில 3 விதமான ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கத எப்படி நைட்ரஜன் காரங்களில் அடினைனுக்கும் தைமினுக்கும் இடையில இரட்டை பிணைப்பு எப்படி உருவாகுது, குவானைனுக்கும் சைட்டாசினுக்கும் இடையில 3 ஹைட்ரஜன் பிணைப்பு எப்படி உருவாகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து ஆர்என்ஏ உடைய வகைகள், ஆர்என்ஏ எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். ஆர்என்ஏ வந்து 3 வகையாக பிரிச்சிருந்தோம். ஒன்று வந்து ஆர்என்ஏ, இன்னொன்று எம்ஆர்என்ஏ, அதுக்கடுத்து டிஆர்என்ஏ. இப்போ ஆர்என்ஏல ரொம்ப முக்கியம் என்னன்னா ஆர்என்ஏ வந்து ரிபோசோமினுடைய புரத தொகுப்பு மூலமாக வந்து ஆர்என்ஏ உருவாகுது. அந்த ஆர்என்ஏல 60% புரதம் 60% ஆர்என்ஏ இருக்கு,
40% வந்து புரதம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து டிஆர்என்ஏ. இந்த டிஆர்என்ஏடைய முக்கிய பங்கு என்ன அப்படின்னா, ரிபோசோமுடைய புரத தொகுப்பில் நிகழும் பொழுது, ரிபோசோமில் புரத தொகுப்பு நிகழும் பொழுது வெளியிலிருந்து அமினோ அமிலங்களை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது தான் அந்த டிஆர்என்ஏ உடைய வேலை. அதுக்கடுத்து எம்ஆர்என்ஏ பற்றி பார்த்தோம். இந்த எம்ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏ தொகுப்பு மூலம் உருவாவது. அப்போ டிஎன்ஏ தொகுக்கப்படும் பொழுதே இந்த எம்ஆர்என்ஏ உருவாகிறதுனால அந்த செயல்முறைக்கு வந்து மரபு படியெடுத்தல் அப்படின்னு சொல்லி பேர். இந்த மரபு படியெடுத்தல் அப்படின்ற கொஷின்ஸை வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து இந்த எம்ஆர்என்ஏ உடைய வேலை என்ன அப்படின்னா, புரத தொகுப்பு ரிபோசோமில் நடைபெறும் பொழுது மரபு பண்புகளுக்கு தேவையான தகவல்களை டிஎன்ஏவிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த எம்ஆர்என்ஏ உடைய முக்கியமான பணி. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம். டிஎன்ஏ தான் அதிக நிலைப்புத்தன்மை உடையது, ஆர்என்ஏ வந்து நிலைப்புத்தன்மை அற்றது. டிஎன்ஏனா உங்களுக்கு என்ன ஞாபகம்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு ஞாபகம் வரணும். ஆர்என்ஏ அப்படின்னா ரிபோ நியூக்ளிக் அமிலம் ஞாபகம் வரணும். டிஎன்ஏவை பொறுத்தளவுக்கும் இரட்டையிலை அமைப்புடையதாக இருக்கும், ஓஆர்என்ஏ வந்து ஓரிலை அமைப்புடையதாக இருக்கும். டிஎன்ஏவுக்கு வாழ்நாள் காலம் அதிகம், ஆர்என்ஏவுக்கு வாழ்நாள் காலம் குறைவு. டிஎன்ஏ வந்து இரட்டிப்படையும், ஆர்என்ஏ வந்து இரட்டிப்படையாது. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா இந்த டிஎன்ஏ ரேகைப்பதிவு. இந்த டிஎன்ஏ ரேகைப்பதிவை பற்றி பார்த்தோம். எப்படி வந்து ஒரு கொலை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது, அவருடைய டிஎன்ஏ வச்சு எப்படி ஒரு கொலை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் பார்த்தோம். அந்த தொழில்நுட்பம் எப்படி செயல்படுது அப்படின்றதையும் நம்ம இதில் தெளிவாக பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நியூக்ளிக் அமிலங்கள் வந்து மரபு பண்புகளை மட்டும் கடத்தாமல் உயிரியல் செயல்முறைகள்லையும் எப்படி ஈடுபடுது அப்படின்றதையும் பார்த்தோம். நியூக்ளிக் அமிலம் வந்து ஆற்றல் கடத்தியாக செயல்படுது, அதே மாதிரி இணை நொதியாக செயல்படுது, வேதி தூதுவர்களாக செயல்படுது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் ஹார்மோன் அப்படின்னா அதாவது திசுக்களால் சுரக்கப்பட்டு இரத்த ஓட்டத்தில் கலக்கக்கூடிய கரிமச் சேர்மம் தான் ஹார்மோன் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஹார்மோனுடைய 3 வகைகள் பற்றி பார்த்தோம். ஒன்று வந்து என்டோகிரைன் ஹார்மோன், பாராகிரைன் ஹார்மோன், ஆட்டோகிரைன் ஹார்மோன். இப்போ என்டோகிரைன் ஹார்மோன் எதில் இருக்குன்னா இன்சுலினில் இருக்குது. இதனுடைய முக்கிய வேலை என்ன அப்படின்னா, இது எப்படி செயல்படுது அப்படின்னா, இது சுரக்கப்படக்கூடிய இடத்திலிருந்து தொலைவில் இருக்கக்கூடிய செல் மீது வேதிவினையில் ஈடுபடும் என்டோகிரைன் ஹார்மோன். பாராகிரைன் ஹார்மோனுக்கு எடுத்துக்காட்டு வந்து இன்டர்லியூக்கின். இதனுடைய வேலை என்னன்னா, இது சுரக்கப்படக்கூடிய இடத்துலேருந்து பக்கத்தில் இருக்க செல் மீது தான் வந்து இந்த பாராகிரைன் ஹார்மோன் வந்து செயல்படும். அடுத்து ஆட்டோகிரைன் ஹார்மோன் பார்த்தோம். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இன்டர்லியூக்கின் 2. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இது சுரக்கப்படக்கூடிய இடத்துக்கு மேலேயே, சுரக்கப்படக்கூடிய செல்லுக்கு மேலேயே வந்து இந்த ஆட்டோகிரைன் ஹார்மோன் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிஎன்ஏ ரேகைப்பதிவு அப்படின்றது கொலை நடந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டுள்ள ஒரு சாம்பிளை வச்சு டிஎன்ஏ ரேகைப்பதிவு எப்படி பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து கொலை நடந்த இடத்துல இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு இரத்த சாம்பிள். அந்த சாம்பிள் இருக்கக்கூடிய நியூக்ளிக் டிஎன்ஏவை வந்து தனியா எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த டிஎன்ஏவை ஒரு நொதியை பயன்படுத்தி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு அதை வந்து அகாரஸ் ஜெல் மேல தனித்தனியா சின்ன சின்ன லைன்ஸா வந்து அகாரஸ் ஜெல் மேல அப்ளை பண்றாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட் செலுத்தும் பொழுது டிஎன்ஏ மெதுவாக நகர ஆரம்பிக்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேல நைட்ரோ செல்லுலஸ் பிளேட்டை வச்சு நிறைய செயல்முறைக்கு உட்படுத்தினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். இதுதான் வந்து மற்றதோட கம்பேர் பண்ணி கொலையாளியை கண்டுபிடிப்பாங்க. இதுதான் டிஎன்ஏ ரேகைப்பதிவு. கல்வி தொலைக்காட்சியை பார்த்து மிகச் சிறப்பான முறையில் பாடங்களை பயின்று கொண்டிருக்கும் எனது அருமை மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றி.